Hi guys, welcome back to my channel. Recently சென்னையில் புக் ஃபேர் அதாவது புத்தக கண்காட்சி நடந்தது. அங்கே போகும்போது எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வருஷம் இந்த புக் ஃபேருக்கு நான் போயிடுவேன். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப கூட்டமாக இருந்தது. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. போகிற வழியில் பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய புக் கடைங்க போட்டிருந்தாங்க. அதில் மக்கள் பார்த்திங்கன்னா அப்படி மக்கள் கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் தான் இந்த புக் ஃபேர் வருஷம் நடக்குது. கார் பார்க்கிங் மட்டும் உள்ளே இருக்குது. அதனால் வெளியில் ஆட்டோவில் வந்தீங்கன்னா வெளியில் இறங்கி அங்கேருந்து உள்ளே வரைக்கும் நடந்து தான் போகணும். வயசானவங்களுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம். இந்த புக் ஃபேருக்கு நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேட்ரி கார் மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே நடந்து போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு கூட்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த போகிற வழியில் 2 சைடுமே நிறைய கடைங்க இருந்தது, விதவிதமான கடைங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. கிரவுண்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கே ஸ்டேஜில் ஒரு நாளைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து பேசுவாங்க. அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு வந்தவங்க மேடை பேச்சாளர் பர்வீன் சுல்தான். முதல்ல நாங்கள் போனது இந்த இடத்துக்கு தான். இதாவது ஒரு ஸ்கல்ப்டிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி மொத்தமாக சிற்பங்கள் நிறைந்த கடையாக இருந்தது. அதில் விற்பனையும் செஞ்சுருந்தாங்க. அதுக்குள்ளே இருக்கிற காட்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது முடிச்சுட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கேயும் அதே மாதிரி நிறைய கலைப்பொருட்கள், கைவினைப் பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க.
இந்த மாதிரி தேங்காய் ஓட்டில் செஞ்ச கரண்டி ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது அங்கே கிடச்சிது, வாங்கிட்டேன். 140 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்குள்ளே டிக்கெட்டும் எடுத்தாச்சு. ஸோ புக் ஃபேருக்குள்ளே போக வேண்டியதான். 10 rupees per head என்ட்ரி டிக்கெட். இங்கே விற்கிற புக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 10% புக் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 700 புக் ஸ்டால்ஸ் இங்கே அன்றைக்கி இருந்தது. எல்லா புக் ஸ்டாலையும் போய் பார்த்து கவர் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அங்கே ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அது பார்த்து ஸ்டால் நம்பர் பார்த்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும், எந்த பப்ளிகேஷன் போகணும் அப்படின்றத டைரெக்டாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். போய் லேண்டான கடையே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ராஜேஷ்குமார் நாவல் இருக்கிற கடை தான் பூம்புகார் பப்ளிகேஷன்ஸ். அதோட ஸ்டால் தான். ஸோ அங்கே போன உடனே எதை பார்க்குறது எதை வாங்குறதுனே தெரியல மக்களே. ஏன்னா நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா நாவல்ஸுமே நான் படிச்சிருக்கேன். ஸோ புதுசாக எந்த நாவல் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களே கேட்டுட்டு 2 புக்கு வாங்கிட்டேன். அடுத்ததாக என் கண்ணில் பட்டது நம்ம முல்லா கதைகள் தான். அதனால் அதையும் வாங்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு மக்களே குட்டி ஸ்டோரி சொல்லி. இனிமே குட்டி ஸ்டோரி வரும்.
யூஷுவலாகவே இந்த மாதிரி புக் ஃபேருக்கு நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவங்க புக்கு விற்கிற அந்தந்த ஸ்டாலில் வந்து ஒரு சைன் காப்பி மாதிரி கொடுப்பாங்க. அவங்க எழுதின புக்கு நம்ம வாங்கினோன்னா அதில் சைன் பண்ணி கொடுக்கறது வழக்கம். இந்த தடவையும் அந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் தான். ஸோ ஒருத்தர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்க கூட முடிஞ்சுது. அவர் யாராக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி புக் ஃபேரில் புக்கு மட்டும் இருக்காது, புதுசாக நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்கும். அதில் இந்த தடவை எனக்கு கண்ணில் பட்டது இந்த மாதிரி காயின் கலெக்ஷன் ஆல்பம் மற்றும் ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஆல்பம். இதை பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஸ்டாலில் ஒரு ரைட்டர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் மானுஷ்யபுத்திரன். அங்கே நிறைய பேருக்கு அவங்க வாங்கின புக்ஸில் அவர் சைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு அவர் தான் எழுத்தாளர் மானுஷ்யபுத்திரன்றதே தெரியாது. குமுதத்தில் அவரோட கவிதைகள் வரும், அது மட்டும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் தான் அந்த எழுத்தாளர் அப்படின்ட்டு. இதுதான் நான் சொன்ன அந்த இண்டெக்ஸ் பேப்பர். எல்லாமே டிவிடிஸா சார்? எல்லாமே டிவிடி வாங்கும்போது ஆன்லைன் ஆக்சஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ எங்களோட வெப்சைட்லேயே போய் படிச்சுக்கலாம். கூப்பன் கோட் கொடுத்துட்றோம். எங்கள் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த கூப்பன் கோடை போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கோர்ஸ்க்கு. பென்ட்ரைவ் வாங்கும்போது அது காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும், ஃப்ரீயாக வந்துடும். அவர் சொன்ன மாதிரி புக்ஸை மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவ் ஆகவும் சிடி ரோம் அப்புறம் டிவிடிஸ் ஆகவும் நிறைய விஷயங்கள், நிறைய சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம்.
அப்படியே இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்தது. என்னடா அப்படின்னு எட்டி பார்த்தா உள்ள நம்ம நக்கீரன் கோபால் சார். நிறைய பேர் அவர் சுற்றி நின்று ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படியே ஒரு புக் ஸ்டாலாக பார்த்து வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணேன். பார்த்தா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு கில்லி படத்தில் தங்கையா நடித்த நடிகை ஜெனிஃபர். ஸோ அப்படியே எல்லா புக் ஸ்டாலும் பார்த்துட்டு, எல்லா புக் ஸ்டாலும் பார்க்க முடியல, ஓரளவுக்கு பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. புக் ஸ்டாலில் இருக்கிற அவ்வளோ கூட்டமும் அடுத்ததாக போய் சேர்ற இடம் ஃபுட் கோர்ட். யூஷுவலாக இருக்கிற அப்பளம், மிளகா பஜ்ஜி இந்த கடைங்க இருந்தாலும் கூடவே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறைய டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க.
அதுக்குள்ளே போய் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு நல்ல இடம், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். வருஷம் கண்டிப்பாக முடிஞ்சால் இங்கே வாங்க. நிறைய புக்ஸ், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ், நிறைய ஃபன். ஸோ மிஸ் பண்ணாமல் வருஷம் சென்னையில் இருந்தீங்கன்னா வாங்க மக்களே. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, டாடா, bye bye.